மூணார் போகும்போதே ஒரு இன்சிடென்ட், ஹெல்த் கிராஷ் ஆகிடுச்சு. டிஎன்எஸ்டிசி கண்டக்டரை பற்றி பார்க்க போகிறோம். எஸ்சிடிசி கண்டக்டருக்கும் டிஎன்எஸ்டிசி கண்டக்டருக்கும் வேலை வேறு. அதனால் நீங்கள் நெகட்டிவாக பேசினாலும் சரி, பாசிட்டிவாக பேசினாலும் சரி, எப்பயுமே கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு இந்தியாவின் பெண் பேருந்து ஓட்டுநர், பயணிகள் பேருந்து ஓட்டுநர். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஹெவி ஃபீவரு, சுத்தமாக டெட்டு பாடி. நேற்று மூணார் போயிட்டு வந்தோம். மூணார் போகும்போதே ஒரு இன்சிடென்ட், ஹெல்த் கிராஷ் ஆகிடுச்சு. வழியில் ஒரு மரம், பெரிய மரம் சாஞ்சி கிடந்தது. அந்த மரத்தை ஓரம் கட்டுறோன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ரெஸ்கியூ பண்ணும்போது ஒரு கட்டை நெஞ்சில் அடிச்சு இந்த இடத்துலேயே விழுந்துட்டேன். பயங்கரமான ஹெல்த் இஷ்யூ, சுத்தமாக மூச்சு விடவே முடியல. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயாச்சு. ரெக்கவர் ஆகிட்டு ரிட்டர்ன் மூணார்லேருந்து சென்னை வந்திருக்கோம். செம்ம டைம் ஆகிடுச்சு. வரும்போதே 3 ஆக்சிடென்ட்டு. முட்டை லாரி ஒன்று கவுந்து போச்சு, ப்ரைவேட் பஸ் ஒன்று ஆக்சிடென்ட்டு, கவர்மெண்ட் பஸ் ஒன்று தூக்கத்தில் விட்டாங்களா என்ன இதுன்னு தெரியல. வண்டி நடுக்கட்டையில் ஏறி நிற்கிது. ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட்டை மேட் பண்ணிவிட்டு இப்போ தான் சேர்ற மணி 9 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது 7 மணிக்கு வர வேண்டிய வண்டி 9 மணிக்கு வந்திருக்கோம். இப்போ தான் டிப்போக்கு வந்தோம். டெக்னீஷியன்ஸ் வண்டியை செக் பண்ணுறாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கா, ப்ராப்பராக இருக்கா, இல்லை எதனா ஃபால்ட் இருந்தால் ரெட்டிஃபை பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் உள்ளே என்கொயரி போயிட்டுருக்கு. அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். ஹெல்த் கிராஷ் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்தோம், டைம் ஆகிடுச்சு. டீசல் பிடிக்கும் போது கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. லெட்ஸ் கம் டு த டாபிக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்எஸ்டிசி கண்டக்டரை பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வேரியேஷன் இருக்குது. எஸ்சிடிசி கண்டக்டருக்கும் டிஎன்எஸ்டிசி கண்டக்டருக்கும் வேலை வேறு. சரிங்களா? எல்லாரும் கண்டக்டர்னா ஒன்று நினச்சின்னு இருக்கீங்க. அப்படி கிடையாது. எஸ்சிடிசிக்கு வேறு மாதிரி இருக்கும், டிஎன்எஸ்டிசிக்கு ஒர்க் ஷெட்யூல் வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்எஸ்டிசியோட கண்டக்டரோட ஒர்க் மாடலு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி வேலை வாங்குறதுன்றதை நான் ஒரு வீடியோ போட்டேன். சரிங்களா? வேலை வாங்கினதுக்கப்புறம் ஒரு கண்டக்டரோட வேலை பிகினராக எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ப்ளஸ் அவங்களோட சேலரி எல்லாமே பார்ப்போம். எடுத்ததுமே எதனா ஒரு டிப்போவில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு போடுவாங்க. சரிங்களா? எந்த கோட்டமோ எந்த டிப்போவோ அது உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. எங்கேருந்து எங்கே வேணாலும் போடலாம். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட டியூட்டி கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு மினிமம் பேக்கேஜ், சேலரி பேக்கேஜுன்னு இருக்கும். 18,500 இன்றைக்கி இதுக்கு சூழ்நிலைக்கு பேக்கேஜ். அது போக அலவன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 22,000 25,000 வரைக்கும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டியூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 டியூட்டி வரும் டிஎன்எஸ்டிசியில். எஸ்சிடிசியில் பார்த்தீங்கன்னா 8 டியூட்டி தான் வரும். டிஎன்எஸ்டிசியில் 13 டியூட்டி வரும். டிஎன்எஸ்டிசி எடுத்துக்கணுன்னா டே நைட்டு டியூட்டி கணக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருச்சி போயிட்டு வரீங்க, 308 போயிட்டு வரீங்கன்னா, ஓகேவாண்ணா? ஸ்க்ரீன் எல்லாம் ஜாயின் இருக்குது. அது அப்படி தான் இருந்தது. பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீன் எடுத்து மேலே போட்டுருங்க. ஓகேண்ணா. அது அங்கே போட்டால் மெதிக்கிறாங்கன்னு சொல்லி தான் அடுத்து உள்ளே போட்டுருந்தேன். சரி. வெரிஃபிகேஷன் முடிஞ்சுது. அந்த மாதிரி தான் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே எதனா இருந்தாலும் சொல்லிட்டு போவாங்க. நம்ம வண்டியில் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணி விட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? லெட்ஸ் பேக் டு த டாப்பிக்கு. பார்த்தோன்னா 13 டியூட்டி டே நைட் சர்வீஸ் மாதிரி கணக்கு வரும். இப்போ 308 தாம்பரம் டு திருச்சி எடுக்கிறீங்கன்னா, 308 தாம்பரம் டு திருச்சி எடுக்கிறீங்கன்னா இங்கே அதாவது சர்வீஸ் காலைல 6 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் சர்வீஸ் இருக்குது. 18 சர்வீஸ் இருக்குது தாம்பரம் டு திருச்சி. சரிங்களா? தாம்பரம் டிப்போலேருந்து மட்டும் அதில் எதனா ஒரு டிப்போ ஒரு டைமிங்கில் சர்வீஸ் எடுக்கிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மணிக்கு வண்டி எடுக்கிறீங்கன்னா, 10 மணிக்கு பகல் எடுத்தீங்கன்னா சாயங்காலம் 4லேருந்து 5 மணிக்கு தான் வண்டி ரீச் ஆகும். அந்த ரீச் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எல்லா ஸ்டேஜுமே நீங்கள் டிக்கெட் போடுற மாதிரி தான் இருக்கும். எஸ்சிடிசி மாதிரி எல்லாமே பைபாஸ் பண்ணி போக மாட்டாங்க. ஈவன் தோ எல்லா ஸ்டேஜுமே சின்ன சின்ன ஸ்டாப்புமே நின்று ஏற்றிட்டு தான் போவாங்க. அப்படின்னும் போது பார்த்தோன்னா நமக்கு ஒர்க் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். குறிப்பிட்ட பகலில் ஓடும்போது பார்த்தோன்னா ஆள் ஏறுவாங்க இறங்குவாங்க, ஏறுவாங்க இறங்குவாங்க, ஏறுவாங்க இறங்குவாங்க. அப்படின்னும் போது நம்ம அந்த இன்வாய்ஸில் டிக்கெட் நம்பரை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி அந்த ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணும்போது இத்தனை நம்பர் போயிருக்கு, இத்தனை நம்பர் டிக்கெட் வரைக்கும் சேல் பண்ணியிருக்கு, இத்தனை பேசஞ்சர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிகிட்டே வரணும். அதனால் எஸ்சிடிசியை கம்பேர் பண்ணும்போது டிஎன்எஸ்டிசியில் கண்டக்டருக்கு ஒரு ஸ்டெப்பு ஒர்க் லோடு கூட தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா எனி டைம் ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டோன்னா அது டபுள் டோர் வெஹிக்கிள் 3+2, அதனால் ஸ்டாண்டிங் பர்மிட் இருக்குது அந்த வண்டிக்கு. அதனால் எனி டைம் ரோலிங் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா டிக்கெட் பயணிகள் எடுக்க மிஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் கொடுக்க மிஸ் பண்ணாலும் சரி, கம்பல்சரி 2 பேருக்குமே பனிஷ்மெண்ட் உண்டு. பயணிகள் டிக்கெட் எடுக்க
மறந்துட்டாங்கனாலோ இல்லை டிக்கெட் எடுக்காமல் ஏமாற்றிட்டாங்கனாலோ அவங்களுக்கு வந்து ஃபைன் சார்ஜஸ் போடுவாங்க. அதுவே கண்டக்டர் சைடு பார்த்தீங்கன்னா மெமோ கொடுப்பாங்க, கம்பல்சரி மெமோ கொடுப்பாங்க. அதனால் வந்து ஒர்க்கில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா எஸ்சிடிசி அளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாது. அதே மாதிரி போயிட்டோம், ஒரு 5 மணிக்கு போயிட்டோன்னு வைங்களா, திருச்சி எடுத்து 5 மணிக்கு போயிட்டோன்னா ரிட்டன் பார்த்தோன்னா நமக்கு 7 மணிக்கு டைம் இருக்கும். அதிகபட்சம் 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரத்தில் வந்து ரிட்டன் சர்வீஸ் இருக்கும். அப்போ நம்ம 7 மணிக்கு எடுக்கிறோன்னா 8, 9, 10, 11, 12, 1, 2 மணிக்கு வரும் வண்டி. சரிங்களா? ஹோட்டல் போட்டு பெரம்பலூர் உள்ளே போய், உளுந்தூர்பேட்டை உள்ளே போய், விழுப்புரம் போய், திண்டிவனம் போய், மண்ணவாரி கொட்டி வண்டி வந்து 2 மணிக்கு வரும். 2 மணிக்கு வந்து நீங்கள் கேஷை செட்டில் பண்ணிட்டு பண்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு போய் தூங்குறதுக்கு 5 மணி ஆகிடும். சரிங்களா? அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டே நைட்டு டியூட்டி கணக்கு வரும். கன்ஃபார்ம் ஸ்டாஃபுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் டியூட்டி ஷெட்யூல் போடுவாங்க. சரிங்களா? அதனால் இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் பார்த்தோன்னா வந்து அவங்க வந்து வண்டி ஓட்ட தேவையில்ல. டிஎன்எஸ்டிசியில் மெயினான ஒரு மேட்ரு அதுதான். கண்டக்டர் வந்து வண்டி ஓட்ட வேண்டாம், கண்டக்டர் வேலை மட்டும் பார்த்தா போதும். டிரைவருக்கு அதே மாதிரி ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும். மற்றபடி கண்டக்டர் வேலை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மிஷினிங்கு, டிக்கெட் ஹேண்டில் பண்ணுறது, இப்போதைக்கு வந்து டிக்கெட் கொடுக்குற சிஸ்டம் வந்து ஈஸி ஆகிடுச்சு. வேறு எதனா சொல்ல மறந்துருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். என்னால் வந்து மூளை வேலை செய்யலை, ரொம்ப டயர்டாக இருக்கேன். இந்த சைடு செஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அடிச்சு அப்படியே வீங்கிருச்சு. இப்போ போயிட்டு தான் ஸ்கேனு, எக்ஸ்ரே, அது என்ன எதுவோ அதை பார்க்கணும். சுத்தமாக முடியல, எனக்கு தலை வந்து பயங்கரமாக வலிக்குது. அங்கே அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோல்டு ரெயினியை ஹேண்டில் பண்ணிட்டு இங்கே வந்ததும் வெயில் அடிக்குது. சுத்தமாக வந்து பாடி வந்து அடாப்ட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப ஹெல்த்து கிராஷ் ஆகுது. நான் நல்லா வீடியோ போடலையே, அப்படின்னா போட்டாகணும். நேற்று மூணாரில் போடலான்னு பார்த்தா சுத்தமாக டவர் இல்லை, அங்கே கரண்ட் இஷ்யூ வேறு, சுத்தமாக டவர் கிடையாது. ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கே டைம் ஆகிடுச்சு. கண்டிப்பாக எதனா ஒரு கண்டென்ட் கொடுக்கணுமேன்றதுக்காக பேசி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் வந்து நீங்கள் சொல்கிறத தான் நான் மேக் பண்ண போகிறேன். அதனால் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு எதனா பேச மறந்துருந்தா தயவு செஞ்சு ஞாபகப்படுத்துங்க, சொல்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு தூக்கம் இல்லை, தலைவலி, அப்படியே மண்டை வந்து பாரமாக இருக்குது, சுத்தமாக முடியல. அதனால் கம்பல்சரி ஏதோ ஒரு விஷயம் சொல்ல மறந்துருப்பேன். அதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு வீடியோவோட ஒரு எண்டில் வந்து எதனா மோட்டாரை பற்றியோ இல்லை டிரைவர்ஸை பற்றியோ எதனா வந்து ஒரு உண்மை விஷயத்த வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு வந்து என்னோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்லலான்ட்டு இந்த வீடியோவில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி வந்து அந்த விஷயம் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு வந்து பஸ் ஓட்டுநர், பெண் பஸ் ஓட்டுநர். சரிங்களா? பெண் பேருந்து ஓட்டுநர் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே சொல்கிறேன். சரிங்களா? ரைடர் சர்மி, அழகன் டிராவல்ஸ் ஓனர் அவங்க யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரைடர் சர்மியில் அவங்க கிடையாது. அந்த அழகன் டிராவல்ஸில் வந்து ஆம்னி பஸ் ஓட்டுறாங்க, அவங்க ஓனர் கம் டிரைவர், அவங்களும் கிடையாது. இதை சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் டிப்போவோட சாந்தகுமாரி மேடம் தான் வந்து இந்தியாவுக்கே ஃபஸ்ட்டு பஸ் ஓட்டுநர். அவங்களாம் வந்து ரிட்டையர்ட் ஆகி 2008 10 அவங்களாம் வந்து எங்கள் அப்பா காலத்து டிரைவர். எங்கள் அப்பாவே 50 வருஷமாக டிரைவரு, எங்கள் அப்பா காலத்து டிரைவருங்க அவங்களாம். அவங்க இருந்த காலகட்டத்திலலாம் பார்த்தோன்னா வந்து ஒரு மீடியா கிடையாது, ஒரு பப்ளிசிட்டி கிடையாது. அவங்களோட வேலையை வந்து அவங்க கரெக்டாக பார்த்தாங்க. சரிங்களா? நானே இப்போ வந்து பப்ளிசிட்டி தான் பண்ணிகிட்ருக்கேன், அது அப்பாற்பட்டது, நான் அதை பற்றி பேசலை. நீங்கள் என்னோட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனுங்க, நீங்கள் என்ன வேணால் பேசுங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் நெகட்டிவாக பேசினாலும் சரி, பாசிட்டிவாக பேசினாலும் சரி, எப்பயுமே கமெண்ட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்கும், தாராளமாக பேசுங்க. அவங்க வந்து நாகர்கோவில் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் டிப்போ. அது எக்ஸாக்டாக வந்து எந்த டிப்போன்றது எனக்கு தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு இந்தியாவின் பெண் பேருந்து ஓட்டுநர், பயணிகள் பேருந்து ஓட்டுநர் சாந்தகுமாரி மேடம் தான். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, தெரிஞ்சவங்க வந்து தாராளமாக கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாதுன்றதுனால நான் சொல்கிறேன். ஆனால் அவங்க ஓட்டின காலத்தில் மீடியாவோ பப்ளிசிட்டியோ கிடையாது. அதனால் அவங்க இன்றைக்கி வரைக்கும் வந்து மீடியா முன்னாடி வராமல் இருக்காங்க. இல்லை அந்த நாகர்கோவில் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வட்டம் கோட்டத்தில் இருக்கவங்க இதை பார்த்தீங்கன்னா தாராளமாக சொல்லுங்கள், அது உண்மையா இல்லையான்ட்டு. எல்லாமே தெரிஞ்சவங்க இல்லை நண்பர்களே, யாரோ என்றைக்கோ ஏதோ ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கோம். மூணார் பயணம் இனிதே முடிந்தது. மூணார் பார்த்தோன்னா டோட்டலாக கிலோமீட்டர் பார்த்து சொல்கிறேன். டோட்டலாக பார்த்தோன்னா 620 கிலோமீட்ரு,
அப்போது 1240 கிலோமீட்டருக்கு வந்து டீசல் வந்து 246 லிட்டரு பிடிச்சிருக்கோம். அது மைலேஜ் வந்து நான் மொபைலில் பேசிகிட்டு இருக்கேன், நானும் கால்குலேட் பண்ணலை. நல்ல மைலேஜாக நீங்களே சொல்கிறீங்க. ஷீட்லாம் டீசல் போட்டு வாங்கியாச்சு. மற்றபடி மூணார் ட்ரிப்பு நல்லா தான் இருந்தது. ஆனால் இயற்கை பேரிடர் அதிகம், நினைக்கிற மாதிரி வந்து சாதாரணமாக அங்கே சர்வை பண்ண முடியல, ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. அதனால் போயிட்டு வர டூரிஸ்ட் பயணிகள் ஜாக்கிரதையாக போட்டு ஜாக்கிரதையாக வாங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு மேலே என்கிட்ட கண்டென்ட் இல்லை, நீங்கள் சொன்னால் தான் நான் வீடியோ மேக் பண்ண முடியும். அதனால் தாராளமாக கண்டென்ட்டில் சொல்லுங்கள், டேட் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அந்தந்த டேட்டுக்கு நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு வரேன். நன்றி மக்களே.